ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்தே கதையை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா முக்கியமான நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 19. எரிஞ்சு போன உலகத்தை ஒருத்தர் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு ஒளியை தேடிட்டு இருந்தாரு. அவர் ராஃபல்ஸ் 1 அழைக்கப்பட்டாரு. சீக்ரெட்டான ஒரு லைட் அவருக்கு கிடைச்சது. அதை வச்சு அவர் டோக்கியோ என் பெயரை கிரியேட் பண்ணாரு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்போ அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு எவாஞ்சலிஸ்ட் அண்ட் நம்ம ஹீரோவோட தம்பி கமாண்டரும் அங்கே இருக்கிறான். அப்போ அதில் ஒரு 2 பேர் வந்துட்டு கூடிய சீக்கிரமே அந்த கம்பெனி 8 வந்து நம்மளை கண்டுபிடிச்சி கீழே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்தா எல்லாரையும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஷோ சொல்கிறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் அவன் யோசிச்சு பார்க்குறான். ஷீன்ரோ உன்னோட விளையாட்டு பொருள் எல்லாம் எடுத்து வைன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துருக்கவும் நீ எடுத்து வைக்கலன்னா ஒரு பூச்சாண்டி ஒன்று நெதர் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் நம்ம ஹீரோ பயந்து டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறான். எனக்கு ஒன்றும் நெதர் வேர்ல்டு பார்த்துலாம் பயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நீ நெதர் வேர்ல்டு பார்த்து பயப்பட வேணாம், சரியா? என்ன ஆனாலும் நீ அங்கே போகாமல் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். இந்த எவாஞ்சலிஸ்ட் எல்லாருமே நெதர் வேர்ல்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத விக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கான். நெதர் வேர்ல்டு ஒரு பாவப்பட்ட இடம், அங்கே யாருமே போகக்கூடாது, நரகத்து கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஐரிஸ் சொல்லவும் கரெக்டான பாயிண்ட் தான். அங்கே நம்ம யாருமே போக மாட்டோம். அதனால தான் எவாஞ்சலிஸ்ட் அங்கே ஒளிஞ்சிருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸாக அது இருக்குது அப்படின்னு கேப்டன் சொல்லவும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ட்ரெயின் யூஸ் பண்ணுறதுக்கு சப்வேவாக இதை யூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச எவாஞ்சலிஸ்ட் இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இதில் நிறைய இடம் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வழியாக தான் நம்ம போயாகணும். நம்ம அவங்கள போய் பிடிப்போம். ஷீன்ரோ கவலைப்படாத, அவன் பிரதரை காப்பாற்றுவோம். நாளைக்கு எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். இப்போ நைட் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு டோலா லிங்க் கூட கனெக்ட் ஆகுறான். நான் எங்க இருக்கேன், என் பாடி ஏன் இப்படி எரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஒரு பொண்ணுங்க நிக்கிறா. பார்க்க ஐரிஸ் மாதிரியே தெரியுது. நம்ம ஹீரோவா வந்துட்டு இது சிஸ்டர் ஐரிஸ் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டான். இந்த டோலா லிங்க் கனெக்ட் ஆகுமே அந்த இடத்துல ஒரு எர்த்குவேக் மாதிரி நடக்குது. இப்பெல்லாம் அந்த எர்த்குவேக் பழகி போச்சு அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். எதனால இப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வால்கன் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகுது அப்படின்னு வால்கன் சொல்லவும் என் சயின்டிஸ்ட் கோட்டையும் உள்ள போட்டிருக்கேன் அப்படின்னு விக்டர் சொல்றான். இப்போ எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஐரிஸியே பார்த்துட்டு இருக்கான். டோலா லிங்க்ல கனெக்ட் ஆன அந்த பொண்ணு ஞாபகம் தான் நம்ம ஹீரோக்கு வருது. அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்கு மனுஷங்க யாருமே போக மாட்டாங்க. அப்படி போறவங்கள வந்துட்டு புனிதம் இல்லாதவங்களா கருதப்படுறாங்க. பட் கம்பெனி 8க்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாங்க, போக அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே நெதர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த அண்டர் கிரவுண்ட் சப்வேவை ரீச் பண்றாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அண்டர் கிரவுண்ட்ல ட்ரெயினை யூஸ் பண்ணிருக்காங்களா? எனக்கு நெதர் வேர்ல்டு பார்த்துலாம் பயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே நெதர் வேர்ல்டு பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சிஸ்டர் ஐரிஸ் வந்துட்டு நான் ப்ரே பண்ணவா அப்படின்னு கேட்கறா. சரின்னு அவங்களும் சொல்றாங்க. கடவுள் ரைசிங் சன் எங்களுக்கு எப்போ துணையா இருங்க லாட்டம் அப்படின்னு சொல்லவுமே அந்த கதவு இப்போ ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. ஐரிஸோட பிரேயருக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேப்டன் பாக்குறான். எவாஞ்சலிஸ்க்கு நம்ம வர்றது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி லொட்டனன் யோசிக்கிறான். அட எலக்ட்ரிசிட்டிலாம் இன்னும் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வால்கன் தான் பட்டன் அழுத்தி அதை ஓப்பன் பண்ணியிருக்கான். கேப்டன் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆதர் கேப்டனை உள்ள தள்ளி விட்டுருதான். இதுதான் நெதரா, நான் இந்த இடத்துக்கு வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மாக்கி லைட் அப்படின்னு லொட்டனன் சொல்லவும் அவளோட ஸ்பிளட்டராவா வர வைக்கிறா. நார்மல் லைட்டை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி லொட்டனன் யோசிக்கிறான். செக்யூரிட்டி கார்டு மாதிரி 2 எவாஞ்சலிஸ்ட் நிக்கிறாங்க. கம்பெனி இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. இப்போ அவங்க உள்ள வரவுமே ஒரு புகமூட்டத்தை கிரியேட் பண்றாங்க. இல்லூஷன் கிரியேட் பண்ற ஒருத்தனும் அந்த ஃபேஸை சேஞ்ச் பண்ற ஒருத்தனும் அங்க இருக்கான். சயின்டிஸ்ட் எவனா உள்ள எடுத்துட்டு போறான். எல்லாரும் பிரிஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம 2 பேராச்சும் ஒன்னா இருக்குமே, தொலைஞ்சிருவேன், நான் கையை பிடிச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஐரிஸோ டாமிக்கியோ கையை பிடிச்சா 2 டாமிக்கி இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஆம்பளை வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் வாங்க அப்படின்னு கேப்டன் சொல்றான். பார்த்தா கேப்டன் காணாம போயிட்டான். பிரிஞ்சு போகாம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து கேப்டன் சொல்றான். இப்போ அந்த புகை போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒருத்தர் கூட அங்க இல்ல. மொத்தமா 2 லைஃப் ஃபோர்ஸ். அந்த இல்யூஷன்ஸ்ல ஒரிஜினல் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அந்த காகல்ஸ் ரெடி பண்ண அப்படின்னு வால்கன் சொல்றான். நீ கண்டிப்பா ஒரிஜினல் வால்கன் தான் கேப்டன் சொல்லவும் நீங்க எப்படி ஒரிஜினல் நான் நம்புறதுன்னு நம்ம கேட்கவும் உன்னோட காகல்ஸை வச்சு ஒரிஜினல்ங்கிறத கேப்டனால் மட்டும் தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேப்டன் சொல்றான். கம்பெனி 8 கொள்றதுக்கு அசால்ட்டா அனுப்பி வச்சிருக்கோம். அவன் இந்த மொத்த இடத்தையே கூட டெஸ்ட்ராய் பண்ணிடுவான், நான் எதுக்கும் போறேன் அப்படின்னு ஆரோ இப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஷோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே உட்காந்துருக்கான். இப்போ ஐரிஸ் கூட 2 டாமிக்கி இருக்கா. அண்ட் அதுல ஒருத்தி வந்துட்டு பாய்ஸ் வாய்ஸ்ல தான் பேசுறா. நான் தான் ஒரிஜினல் 2 பேரும் சொல்லிட்டு இருக்கவோ எனக்கு குழப்பமா இருக்குன்னு ஐரிஸ் சொல்லவோ இதுல என்ன குழப்பம், அவன் வயசான ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கான், இது கூடவா தெரியவனா, என்கிட்ட பாரு பவர் இருக்கு அப்படின்னு காமிக்கவும் எனக்கு பவரை யூஸ் பண்றது உனக்கே பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆம்பளை வயசுல பேசுறவன் நடிக்கிறான். இதை கண்டுபிடிக்க ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ஐரிஸ் சொல்றா. இதுல நீ குழம்புறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி டாமிக்கி பேசிட்டு இருக்கவோ அவ பேட் லக் ஒர்க் ஆகுது. கண்டுபிடிச்சிட்ட நீ தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் போய் ஒரிஜினல் பிடிச்சிக்கிட்டா. டூப்ளிகேட் அங்க இருந்து ஓடி போயிருந்தான். போயிட்டான். என் கோவத்தை அவன் மேல காமிச்சுக்கிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொருத்தாங்க
அங்க வரான். ஆரா மென்ஷன் பண்ண அந்த அசால்ட்டுங்கிறவன் இவன் தான். இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் வா சொல்லியிருப்பா. மாக்கி மட்டும் ஒரு இடத்துல தனியா மாட்டிட்டு இருக்கா. இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்குது, அச்சோ ஏதோ வருது அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு நின்னுட்டு இருக்கா. பார்த்தா எவாஞ்சலிஸ்ட் குரூப்பா இவ ஒருத்திய அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. நல்ல வேலை நீங்க எல்லாம் மனுஷங்க தானே, நான் கூட பேயோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பியாகவும், பயத்துல உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிட்டா, நாங்க உன்னை அட்டாக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அட்டாக் பண்ண போகவும் அவன் மூஞ்சியை அப்படியே பிடிச்சி தரையோட வச்சு அடிக்கிறா. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், பேய்னா தான் பயப்பட வேண்டியது இருக்கும், மனுஷங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாக்கி வந்து இப்ப வால்கன் செஞ்சு கொடுத்த அந்த வெப்பனை ஆக்டிவேட் பண்றா. ஜஸ்ட் ஒரு பொண்ணு எங்க எல்லாரையும் அடிச்சிடலாம்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், அப்படியா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லவும் இப்ப இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபயரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி அவ தடுக்கிறா. இவ ஒரு செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ ஃபயரை இவ தடுத்தாலுமே அட்டாக் பண்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு நைஃப் வச்சு அனுப்புறாங்க. ஷீல்ட வச்சு அசால்ட்டா அதை பிளாக் பண்றா. இப்ப வால்கன் செஞ்சு கொடுத்த அந்த வெப்பனை வச்சு எல்லாரையும் அவ அசால்ட்டா அட்டாக் பண்றா. மாக்கி வந்து ஆர்மில இருந்ததுனால வேற லெவல்ல ஃபைட் பண்றா. நான் களத்துல இறங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த லீடர் மாதிரி நின்னுட்டு இருந்தவன் எவாஞ்சலிஸ்ட எதிர்த்த என்ன ஆகும் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபயர்லயே பால் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அதை ரொம்பவும் பெருசாக்கி மாக்கி அட்டாக் பண்றான். அவளுமே அதை கண்ட்ரோல் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனோட பவர் அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கவும் செம ஃபாஸ்டா போய் அவனை அட்டாக் பண்றா. ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கி தோத்து போவேன்னு நினைச்சியா அப்படின்னு அவன் எந்திரிச்சா. நான் சாதாரண பொண்ணு இல்ல, கோரிலா கிராஷ் அப்படின்னு சொல்லி அந்த வெப்பனை வச்சு அட்டாக் பண்றா. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சது. அசல் வந்துட்டு ஃபயரையே வந்து மிசைல் மாதிரி வச்சு அட்டாக் பண்றான். டாமிக்கி அவன் அட்டாக் பண்றா. பட் டாமிக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு உன்னால ஃபயரை தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் அட்டாக் பண்றான். ஐரிஸ் கிட்ட பவர் கிடையாதுங்கிறதுனால நீங்க பின்னாடியே இருங்க அப்படின்னு சொல்லி டாமிக்கி சொல்றா. கேப்டன் வந்து ஃபர்ஸ்டே இவளை கூப்பிட்டு கேட்டிருப்பான், நீ கம்பெனி 1ல இருக்கிறவா, சஸ்பெண்ட்ல தான் இங்க வந்திருக்க, நீ எங்க கூட வரணும்னு அவசியம் இல்லைன்னு கேப்டன் சொல்லவும், ஆனா நானும் இப்போ ஒரு கம்பெனி 8ஓட மெம்பர் தான், எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம போற மிஷன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, ஹெல்ப் தேவைப்பட்டா என் பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு ஒன்னும் ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பா. இந்த யூனிஃபார்மை எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நானும் ஒரு ஃபயர் சோல்ஜர் தான் அப்படின்னு டாமிக்கி இப்போ அவளோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆகிறா. நம்ம ஃபாஸ்டா அவன் கிட்ட வர போறா. பட் ஆனாலுமே அவன் அட்டாக் பண்ணிருந்தான். அசால்ட்டா அவனோட ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்றான். டாமிக்கி அசால்ட்டா அதை டாஜ் பண்ணி வேற லெவல்ல போறா. அட்டாக் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா அவ பேட் லக் ஒர்க் ஆயிருது. அச்சோ இது என்ன ஃபீலிங், இதை நான் பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம நின்றுட்டு இருக்கவோ லாட்ரோம் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஐரிஸ் அவன் மண்டையிலேயே இரும்பு ராட வச்சு அடிக்கிறா. ஒரு வழியா அவனை ஆடி ஆடின்னு அடிச்சு மயங்க வச்சிருந்தாங்க. எஸ் நான் அவனை தோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கவும் பேட் லக்னால தான் அது நடந்ததுன்னு ஐரிஸ் சொல்லிட்டு, சரி எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம், என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஐரிஸ் டாமிக்கியை பார்த்து சொல்லவும் அவ ரொம்பவும் ஹாப்பி ஆகிறா. இப்போ மற்றவங்களை தேடி அவங்க போறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு கேப்டன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்ல தான் வந்துட்டு ஹியூமன் கம்பஷன், அதாவது மனுஷங்க வந்துட்டு இன்ஃபர்னோவா மாறுறதே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்த அதனால தான் நரகம், ஹெல், அண்டர் வேர்ல்ட், நெதர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹியூமன்ஸ் யாருமே இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆக மாட்டாங்க. அண்ட் எவாஞ்சலிஸ்ட் வந்து பாக்குறதுக்கு வில்லத்தனமா தெரிஞ்சாலும் அவங்களோட கோலுமே வந்துட்டு இந்த ஹியூமன் கம்பஷன் ஸ்டார்ட் ஆனதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடையில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட டீம் அண்டர் வேர்ல்டுக்குள்ள வந்திருக்காங்க. எல்லாமே இப்போதைக்கு கொஞ்சம் புரியாத மாதிரியே போனாலுமே கூட போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல புரிய வந்துடும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.